Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம TRB ECE இருந்து 2017 question paperல இருக்க questions நம்ம டீடைலா சால்வ் பண்ணலாம். First question, a decoder is a combinational circuit that converts binary information from. So decoder basic information வந்து நமக்கு எந்த மாதிரி inputல இருந்து output convert ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாக இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2x4ல ஒரு decoder நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீகோடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 into 4 அப்படிங்கிறதுல இந்த 2 represents input value. இங்கே நம்ம I0 and I1 அப்படின்னு எடுத்துக்கலாம் and 4 represents output. ஸோ 4 output அப்படிங்கிறது நம்ம இங்கே Y3, Y2, Y1 and Y0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் அடிஷ்னலாக நமக்கு enable இருக்கும். ஸோ இப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா enable, input and output அப்படின்னு இருக்கும். ஸோ enable 0வா இருக்கும்போது நமக்கு என்ன இன்புட் கொடுத்தாலுமே நமக்கு அவுட்புட் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. ஸோ 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷனில் இப்போ இன்புட் நமக்கு ரெண்டு இன்புட்டாக இருக்குது. ஸோ I0 and I1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட்ஸாக Y3, Y2, Y1 and Y0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம enable value 1 அப்படின்னு செட் பண்ணலாம். ஸோ ரெண்டு இன்புட் அப்படிங்கிறதுனால 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் 0, 0, 0, 1, 1, 0 and 1, 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ I0 and I1 0, 0வா இருக்கும்போது நமக்கு Y0 உடைய வேல்யூ செலக்ட் ஆகும். ஸோ நமக்கு இங்கே 1 அப்படின்னு கிடைக்கும். மீதி எல்லா டேர்ம்ஸும் 0 ஆகும். நெக்ஸ்ட் 0, 1 அப்படிங்கும்போது Y1 வேல்யூ 1 இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு 0ன்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் 1, 0 காம்பினேஷனில் நமக்கு Y2 வேல்யூ 1ஆக இருக்கும். மீதி எல்லாமே 0. அண்ட் லாஸ்ட் 1, 1 காம்பினேஷனில் Y3 வேல்யூ 1, ரிமைனிங் எல்லாம் 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு இன்புட்டுக்கு நமக்கு 4 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வந்து இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 2ஆக இருக்கிற இன்புட் வந்து இங்கே அவுட்புட்டில் நமக்கு 4 ஆகுது. ஸோ இப்போ நம்ம n வேல்யூஸ் ஆஃப் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு 2 power n அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே n-க்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ 2 power 2 அவுட்புட் நமக்கு கிடைக்கும் which is equal to 4. அதே தான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ டீகோடரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்வர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா n இன்புட் வந்து நமக்கு 2 power n அவுட்புட்டாக மாறும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n இன்புட் லைன்ஸ் அப்படின்னு நமக்கு B and Cயில் தான் இருக்குது. ஸோ நமக்கு B and C தான் கரெக்டாக இருக்கணும். A and D நமக்கு ராங் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அவுட்புட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 power n அவுட்புட் நமக்கு மேக்ஸிமம் நம்பராக கிடைக்கணும். ஸோ அது வந்து இந்த B ஆப்ஷனில் தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Second question. The difference in arrival of edge of a clock phase at a destination in the circuit with respect to clock edge at the source of the clock signal. So question என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வந்து அரைவல் ஆகுறதுக்கும் அதாவது டெஸ்டினேஷன்ல இருந்து சோர்ஸ்க்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அரைவல் டைம் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதா நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதுக்கு பேசிக்கா நமக்கு என்னென்ன டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்கியூனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் கிளாக் ஸ்கியூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இதனுடைய டைப்ஸ் ஆன ரிலேட்டிவ் ஸ்கியூ அண்ட் அப்சல்யூட் ஸ்கியூனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பொறுத்து தான் நம்மளால எந்த ஆப்ஷன் அப்படின்னு செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்கியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் அரைவல் ஆஃப் கிளாக் அட் 2 consecutive pins. ஸோ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற அரைவல் டைமுக்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுல கிளாக் ஸ்கியூ அப்படின்னு பர்டிகுலரா எடுத்துக்கும் போது அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் நாமினல் அண்ட் ஆக்சுவல் இன்டர் அரைவல் டைம்ஸ். ஸோ இதுல இன்னும் ப்ரிஸ்கிரைப்டா நாமினல் அண்ட் ஆக்சுவல் வேல்யூக்கு நடுவில் இருக்கிற அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தான் நம்ம கிளாக் ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். இதுல நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரிலேட்டிவ் ஸ்கியூ, இன்னொன்று வந்து அப்சல்யூட் கிளாக் ஸ்கியூ. ஸோ இந்த ரிலேட்டிவ் டைப்பை வந்து நம்ம லோக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அப்சல்யூட் டைப்பை வந்து நம்ம குளோபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிலேட்டட் ஃபிளாப்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸை தான் நம்ம ரிலேட்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே வந்து நம்ம நான் ரிலேட்டட் ஃபிளாப்ஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ் இன் அரைவல் டைமை தான் நம்ம அப்சல்யூட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்சல்யூட் டைப்பை நம்ம இன்னொரு விதமாக கூட டிஃபைன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா ஷார்டஸ்ட் கிளாக் பாத் உடைய டிலே அண்ட் லாங்கஸ்ட் கிளாக் பாத் உடைய டிலேக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வேல்யூவை தான் நம்ம அப்சல்யூட் கிளாக் ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு நடுவில் இருக்க அரைவல் டிஃபரன்ஸை தான் நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்றோம். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கு நடுவில் இருக்கிற அரைவல் டைமுக்கான டிஃபரன்ஸ் தான். ஸோ இந்த டெஃபினிஷனோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் கிளாக் ஸ்கியூ அப்படிங்கிற
அப்படிங்கிற இந்த டைப் தான். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நமக்கு இந்த பி ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Third question. A single momentary transient in an output signal that should have remained static in response to an input changes. அதாவது நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்புட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸா நமக்கு அவுட்புட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் மொமெண்ட்ரி சேஞ்ச் இருக்கணும். அதாவது ஒரே டைம் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகணும். இந்த கண்டிஷனை நமக்கு எந்த டைப் ஆஃப் ஹசார்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹசார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் அன்டிசையரபிள் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக், செகண்ட் டைனமிக், தேர்ட் எசென்ஷியல் ஹசார்ட் அண்ட் ஃபோர்த் வந்து ரேஸ் கண்டிஷன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் டைப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் நமக்கு அதாவது ஒன் இன்புட் வேரியபிள் சேஞ்சுக்கு நமக்கு இங்க அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டைனமிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க ஒரு இன்புட் அதாவது ஒரு பிட் சேஞ்ச் ஆகும் போது பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட்ல நமக்கு மோர் தேன் ஒன்ஸ் நமக்கு அவுட்புட்ல சேஞ்சஸ் நடக்கும். அதாவது இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 0 அப்படின்னு நமக்கு 1க்கு பதிலா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இங்க நமக்கு 0 to 1 and 1 to 0 அப்படின்னு இந்த மாதிரி 2 டைமுக்கு மேல நமக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எசென்ஷியல் ஹசார்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்இக்குவல் டிலேஸ்னால ஏற்படக்கூடிய ஹசார்ட் தான் நமக்கு எசென்ஷியல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ரேஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து டைமிங்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்ல வந்து அவுட்புட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுல இருக்க பிஹேவியர் சேஞ்ச் தான் நம்ம ரேஸ் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்புட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்ல நமக்கு ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் கூட நமக்கு எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் டைப்ல தான். இங்கே தான் நமக்கு ஒன் இன்புட் சேஞ்சுக்கு வந்து அவுட்புட்டும் நமக்கு ஒரே ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஸ்டாட்டிக் ஹசார்ட் நமக்கு பி ஆப்ஷன்ல தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 4. In a NMOS transistor, when voltage between gate and source is equal to 0 and to cause the channel to cease to exist, a negative voltage, threshold voltage VTD, must be applied between gate and source. So the transistor operates in. ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதாவது என்மாஸ் என்ஹான்ஸ்மெண்ட் மோட், என்மாஸ்ல டிப்ளீஷன் மோட் அண்ட் பிமாஸ்ல என்ஹான்ஸ்மெண்ட் மோட் அண்ட் டிப்ளீஷன் மோட் அப்படின்னு நமக்கு இந்த 4 டைப்ஸ் இருக்கு. நமக்கு இங்க ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து எந்த டைப் ஆஃப் மோட் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஜென்ரலாகவே நம்ம இந்த டிப்ளீஷன் மோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு N சேனல் இருக்கும் which is built on P type substrate. இதுதான் வந்து ஜெனரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிப்ளீஷன் மோட் டிரான்சிஸ்டர். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிப்ளீஷன் மோட்ல நமக்கு சேனல் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் இம்ப்ளான்ட். ஸோ நமக்கு வோல்டேஜ் பிட்வீன் கேட் அண்ட் சோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணாம இருக்கும்போது அதாவது VGS is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல கூட நமக்கு சேனல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்போஸ் பண்றதுக்கு நெகட்டிவ்ல ஒரு வோல்டேஜ் கொடுக்கணும். அதுதான் நம்ம VTD த்ரெஷோல்ட் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இதை வந்து கேட் அண்ட் சோர்ஸுக்கு நடுவுல நம்ம அப்ளை பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்க இந்த சேனலை வந்து நம்ம அப்போஸ் பண்ண முடியும், அதாவது ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் நமக்கு இங்க கொஸ்டின்லயுமே கேட்டிருக்காங்க. NMOS டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு N சேனல் P டைப் சப்ஸ்ட்ரேட் தான் இருக்கு. VGS 0 அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு இருக்கிற வேல்யூ. அண்ட் ஸ்டாப் பண்ணணும் எது அப்படின்னா நெகட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணி இருக்கிற சேனலை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும்ன்றது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயுமே பார்த்தோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா டிப்ளீஷன் மோட் டைப்ல தான். டிப்ளீஷன் மோட் நமக்கு B and D ஆப்ஷன்ல இருக்கு. பட் இது NMOS டைப் அப்படிங்கிறதுனால இந்த B ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 5. The output equation for following CMOS circuit is. ஸோ இங்கே நமக்கு CMOS உடைய சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலா நமக்கு CMOS ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு புல் அப் நெட்வொர்க் இருக்கும் அண்ட் கீழே நமக்கு புல் டவுன் நெட்வொர்க் வந்து இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம அவுட்புட் எடுப்போம் அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இன்புட் பின்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணுவோம். இனிஷியலா நமக்கு சோர்ஸ் இருக்கும் அண்ட் இங்கே நமக்கு கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்கும். இதுதான் CMOS உடைய ஜெனரலைஸ்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல இந்த புல் டவுன் நெட்வொர்க் அண்ட் புல் அப் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரல் கனெக்ஷன்ல இருக்கும்போது நமக்கு ஆர் லாஜிக் ஃபங்க்ஷன் வந்து இங்க ஆப்ரேட் ஆகும். அண்ட் இதே நெட்வொர்க் வந்து நமக்கு சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கும்போது நமக்கு இங்க AND லாஜிக் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரலாவே நம்ம இந்த PDN நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புல் டவுன் நெட்வொர்க்ல PDNல நமக்கு
NMOS சர்க்யூட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த NMOS வந்து நமக்கு parallel கனெக்ஷன்ல இருக்கும். அண்ட் அதே மாதிரி புல் அப் நெட்வொர்க்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு PMOS இருக்கும். PMOS வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இதே கனெக்ஷன் தான் நமக்கு இங்க இருக்கு. ரெண்டு PMOS டிரான்சிஸ்டரும் நமக்கு சீரிஸ்ல இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு NMOS நமக்கு பேரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா CMOS அப்படிங்கிறதுனால காம்ப்ளிமெண்டரி அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும், which is equal to A plus B. ஸோ Y bar is equal to A plus B அப்படின்னு தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவுட்புட் ஈக்குவேஷன் தான், which means Y தான் கேட்டிருக்காங்க. ஸோ Y வேணும் அப்படின்னா நம்ம இதை டோட்டல் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ A plus B the whole bar அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நமக்கு சி ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 6. During the design of BCD to 7-segment decoder, what value is initialized to display the number 9? ஸோ நமக்கு பிசிடி டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதுல நமக்கு 9 அப்படிங்கிற நம்பர் தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா A, B, C, D, E, F and G அப்படின்னு இருக்கும். 9 வேணும் அப்படிங்கும் போது நமக்கு A வேணும், B, C, G, F and D வந்து வேணும். இப்போ நமக்கு 9 ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு, which means நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா E வேல்யூ 0ல இருக்கணும் and A, B, C, D, F and G ஓட வேல்யூ 1ல இருக்கணும். ஸோ நமக்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 1 1 1 0 1 1 அப்படின்னு நமக்கு இந்த ஏல இருந்து G வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். இப்போ இதை 4 ஸ்பிளிட் அப் பண்ணோம் அப்படின்னா 1 0 1 1க்கு ஈக்குவலண்டா நமக்கு 11 கிடைக்கும். அண்ட் இங்க 3 பிட்ஸ் அதாவது 0 இருக்குன்னு அர்த்தம். இந்த 4 பிட்ஸ்க்கான வேல்யூவா நமக்கு இங்க 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 11 வந்து ஹெக்ஸாடெசிமல்ல நம்ம B அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 7B அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் 9 டிஸ்பிளே பண்றதுக்கான BCD வேல்யூ. பட் நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 7B எதுவுமே இல்லை. இது வந்து ஆக்சுவலி ஒரு மியர் அட்டெம்ப்ட் கொஸ்டின். ஸோ எந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு நமக்கு கரஸ்பாண்டிங் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. Question number 7. How many address lines required to design 1024 into 8-bit of random access memory? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு n-bit address நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு it can access total of 2n memory locations. ஸோ நமக்கு இங்க 1024 into 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல நமக்கு ஒவ்வொரு மெமரி லொகேஷன்ஸ்லயும் நமக்கு 8-bit ரெஜிஸ்டர் வந்து வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 power n is equal to 1024 அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமுமே நம்ம லாகரிதமிக் எடுக்கணும். ஸோ 2n is equal to 1024. ஸோ இதுல இருந்து நம்ம நேச்சுரல் லாக் எடுத்தோம் அப்படின்னா n is equal to log 2 1024 அப்படின்னு கிடைக்கும். ஸோ log 2 of 1024 2 power 10 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதுல 10 into log 2 to the base 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is equal to 10. ஸோ இதுல நமக்கு 10 அட்ரஸ் லைன்ஸ் தான் தேவைப்படும் to design 1024 into 8-bit of random access memory. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இந்த D ஆப்ஷன்ல தான் நமக்கு 10 இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 8. The number of MOS transistors required to implement a typical dynamic RAM cell is. ஸோ ஃபர்ஸ்ட் டிராம் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை பார்த்துட்டு எஸ்ராமுக்கும் டிராமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா இந்த டிராம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம வேர்ட் லைன் எடுத்துக்கலாம். இங்க நமக்கு ஒரு NMOS டிரான்சிஸ்டர் இருக்கும் கனெக்டட் டு பிட் லைன். அண்ட் இங்க நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், இங்கே கிரவுண்ட் பண்ணிருப்போம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம் அலாங் வித் த மாஸ்ஃபெட். ஸோ இந்த மாஸ்ஃபெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்விட்சா ஆக்ட் பண்ணும். இதுதான் ஜென்ரலா டிராம் ஸ்ட்ரக்சருக்குரிய சர்க்யூட் ஆப்ரேஷன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ராமையும் டிராமையும் கம்பேர் பண்ணும்போது எஸ்ராம்ல ஆல்மோஸ்ட் நம்ம 6 டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு சிங்கிள் பிளாக் ஆஃப் மெமரியை வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஆனா டிராம்ல நம்ம ஒன்லி 1 டிரான்சிஸ்டர் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்கா எஸ்ராம் அண்ட் டிராம்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிராம் செல்லுல நமக்கு எவ்வளவு மாஸ் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுல நமக்கு ஒன்லி 1 தான் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன்ல தான் நமக்கு 1 இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
Next, question number 9. How many T states are required to execute the instruction 45H instruction? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அது தெரிஞ்சாதான் அதை பொறுத்து நம்மளால டி ஸ்டேட்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு மியர் அட்டெம்ப்ட் கொஸ்டின். ஸோ எது செலக்ட் பண்ணாலுமே இதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. Question number 10. Ramu used move A at A plus DPTR instruction to access the memory content and executed successfully. The teacher asked what type of addressing mode of this instruction. He couldn't answer. Can you help him to get the signature? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட சார்ந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். அண்ட் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கொஸ்டினை சுற்றி டெவலப் பண்ணியிருக்கு கண்டென்ட். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட் தெரிஞ்சது அப்படின்னா அதை பொறுத்து இது எந்த டைப் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ஸோ இதுல வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் A, R3 அப்படின்னு நமக்கு இருக்கும். அதாவது இந்த சோர்ஸ் ஆப்பரண்ட வந்து எப்பவுமே நம்ம 8 ஒர்க்கிங் ரெஜிஸ்டரை வச்சுதான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த அட்ரஸிங் மோடுக்கு இருக்கிற ஃபார்மேட். நெக்ஸ்ட் டைரக்ட் அட்ரஸிங் மோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் A, 50H அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கும் போது இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த 50H அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அக்குமுலேட்டர்ல லோட் ஆகும். இதுதான் வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல இருக்கிற ஃபார்மேட். நெக்ஸ்ட் நம்ம இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பா மூவ் A, at R0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இட் லோட்ஸ் தி கண்டென்ட்ஸ் பாயிண்டட் பை R0 in A. ஸோ இந்த R0 வந்து எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதுல இருக்க கண்டென்ட் வந்து நமக்கு அக்குமுலேட்டர்ல லோட் ஆகும். நெக்ஸ்ட் இமீடியட் அட்ரஸிங் மோட். ஸோ இங்க வந்து நமக்கு மூவ் A, hash of 52H அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து சோர்ஸ் ஆப்பரண்ட் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் அண்ட் அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ஹேஷ் சிம்பிள் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மூவ் A at A plus DPTR அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க நமக்கு அடிஷன் ஆப்ரேஷன் நடக்கும். It adds unsigned 8-bit and accumulator content into 16-bit data pointer and uses sum. So இங்க கிடைச்சிருக்க sum value யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா it uses as an address from which the byte is moved into accumulator. ஸோ இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி இதுல இருக்க வேல்யூவை நமக்கு அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணும். இதுதான் இந்த இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடுடைய ஆப்ரேஷன். ஸோ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்மேட்லேயே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் நமக்கு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் பிலாங்ஸ் டு இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட் அண்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இந்த பி ஆப்ஷனோட மேட்ச் ஆகுறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 11. The nth moment of continuous random variable x is. So இது solve பண்றதுக்கு நமக்கு mean or expected value first நம்ம define பண்ணிக்கலாம். E of x which is approximately equal to summation I is equal to 1 to m xi into fx of xi into del x அப்படின்னு கிடைக்கும். So இதுல இந்த m value அப்படிங்கிறது வந்து it is number of subdivisions of width. அண்ட் இந்த டெல் எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரேஞ்ச் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ஸோ இப்போ இதுல இந்த டெல் எக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோவை அப்ரோச் பண்ணும்போது இ ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டூ எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் மொமெண்டோடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு, அதாவது இ ஆஃப் எக்ஸுக்கு தான் நமக்கு ஈக்குவலண்டா இருக்கும். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, nth மொமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம nth மொமெண்டோட வேல்யூவா இ பவர் எக்ஸ் ஆஃப் என் எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் என் இன்டூ எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சியோட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 12. A broadcast radio transmitter radiates
5 kilowatts when the modulation percentage is 80. How much of this is carrier power? So இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு டோட்டல் பவருடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், which is equal to carrier power PC into 1 plus modulation index square divided by 2 and PT அப்படிங்கிறது வந்து டோட்டல் பவர். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க 5 kilowatts அப்படிங்க. ஸோ பிடிக்கு பதிலா 5 kilowatts சப்ஸ்டியூட் பண்ணலாம், which is equal to கேரியர் பவர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி இன்டூ 1 பிளஸ் மாடுலேஷன் இண்டெக்ஸ் வேல்யூ மியூவா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80%, அதாவது 0.8. ஸோ இங்க மியூ வேல்யூவா நம்ம 0.8 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணும்போது 5 kilowatts is equal to PC into இந்த டேர்மை சால்வ் பண்ணும்போது 1.32 அப்படின்னு கிடைக்கும். ஸோ PC is equal to 5 kilowatts divided by 1.32, which is equal to 3.78 kilowatts அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா 3.8 kilowatts அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி யோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 13. The distortion due to aperture effect can be corrected by. So இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா இன் flat top sampling இது என்ன பண்ணும் அப்படின்னா சாம்பிளுடைய லென்த் அதிகமாகும் போது when the length of the sample is exceeding நமக்கு இங்க amplitude distortion and delay வந்து introduce ஆகும். ஸோ இந்த டிஸ்டார்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அபர்ச்சர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்ப நடக்கும் அப்படின்னா இட் அக்கர்ஸ் டியூரிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிக்னல். ஸோ இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்குரிய பேசிக் பிளாக் டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் வந்து கேஸ்கேட் கனெக்ஷன்ல நம்ம என்ன கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈக்குவலைசரை நம்ம இங்க கனெக்ட் பண்ணணும். அப்பதான் இங்க நமக்கு கரெக்டான மெசேஜ் சிக்னல் வந்து கிடைக்கும். ஸோ இன்புட்டா நம்ம இங்க என்ன ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னா சாம்பிள்டு சிக்னலை வந்து ஃபீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து காமனா இருக்க பிளாக் டயக்ராம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில்டர் கூட கேஸ்கேடா நம்ம ஈக்குவலைசரை கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த அப்பர்ச்சர் எஃபெக்டை வந்து நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலைசர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 14. Disadvantage of PCM is its அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரலா இந்த பிசிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சிக்னல் வந்து நமக்கு சாம்பிள் ஆகி இதை வந்து டிரான்ஸ்லேட் ஆகி நமக்கு ஃபைனலைஸ்டா பைனரி நம்பரா இங்க நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நம்ம பிசிஎம் யூஸ் பண்ணும்போது இட் ரெக்வயர்ஸ் லார்ஜர் வேல்யூ ஆஃப் பேண்ட்வித் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் வந்து இட் நீட்ஸ் சிங்க்ரனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் நாட் காம்பேட்டபிள் வித் அனலாக் சிஸ்டம்ஸ். ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த பிசிஎம் உடைய டிஸ்அட்வான்டேஜஸ். நமக்கு ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹை சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ, ஹை பிட் ரேட், ஹை பேண்ட்வித், ஹை பவர் ரெக்வயர்மெண்ட். ஸோ இதுல இந்த சி ஆப்ஷன் தான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 15. If R is the code rate and D free is its free distance of convolution code, then asymptotic codic gain of binary symmetric channel is. So generally இந்த asymptotic codic gain அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா it is a quantity used as a figure of merit for a particular code. So இதுதான் இதனுடைய basic usage. So இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா it depends on the value of code rate R and minimum distance. So இந்த ரெண்டு parameters பேஸ் பண்ணி தான் இந்த parameter வந்து வேரி ஆகும். So இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ACG is equal to 10 log 10 code rate value R and minimum distance D free divided by 2. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏல தான் இந்த ரெண்டு பராமீட்டர்ஸ் மேட்ச் ஆகி நமக்கு மல்டிப்ளை ஆகி டிவைட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏ ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.